வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நேத்திக்கு மார்க்கெட், அதாவது நேத்திக்கு முடிஞ்ச மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து முந்தா நாள் கொடுத்துருந்தோம். ஸோ R1 R2 S1 S2 இதெல்லாம் மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு, எப்படி ட்ரேட் நடந்தது அப்படின்னு சொல்லி லைவாக நம்ம இப்போ ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, R1 R2 எல்லாமே மேலே இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு கேப்டவுன் ஓப்பனிங். மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து S1 S2க்கும் நடுவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக நம்ம S1 லெவல் இருக்கு இல்லையா, மன்னிக்கணும், S1 லெவல் இருக்கு இல்லையா, S1 லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி, மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் ஆகி, அதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்து மார்க்கெட்டை வந்து செகண்ட் ஹாப்பில் வந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆன மார்க்கெட் எங்கே வந்து சப்போர்ட் எடுத்து அப்படின்னா, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா S2, நம்மளோட S2வில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. ஓகேவா, மார்க்கெட் S2வில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி அதை வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில், அதாவது என்னென்னா இன்றைக்கி உள்ள ஓப்பனுக்கு பக்கத்திலே மார்க்கெட் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகேவா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நமக்கு ட்ரேட் ஆகும், எது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியமும் அதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த லைனை வந்து நம்ம வந்து இந்த சார்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் அது எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, 22,100 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலுடைய ப்ரைஸ் வந்து 57 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த லெவலில் இருந்து, அதாவது என்னென்னா இப்போ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்க வந்து 22,100ங்கிற ப்ரைஸை தான் நம்ம வச்சு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ 22,100லேருந்து ஒரு 57 ரூபாய் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து நமக்கு வந்து S1 அப்படிங்கிற R1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 22,157 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து R1ஆக இருக்கும். ஓகேவா, சப்போர்ட் S1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 22,100 உள்ள புட் ஆப்ஷன் வந்து 112 ரூபாய் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 112 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ 22,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து S1 நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா 57 ப்ளஸ் 112 ரூபா அப்படிங்கிற ரெண்டு ப்ரீமியத்தை நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 169 ரூபா நமக்கு கிடைக்கும். ஓகேவா, 169 அப்போ 169 ரூபா அப்படின்னா S2 அப்படிங்கும்போது நமக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, S2னா நமக்கு வந்து 21,930 இல்லைனா 21,900 அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஆக்ட் ஆகும் S2ங்கிறது. ஓகேவா, R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்படி வந்து 169 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 22,100 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய க்ளோசிங் ப்ரைஸாக எடுத்திருக்கோம். அப்போ 22,100லேருந்து ஒரு 169 ரூபாயை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 22,269 ரூபா அப்படிங்கிறது R2வாக இருக்கும் நமக்கு. ஓகேவா, இன்னொரு இது இருந்திருக்கும் R3 நம்ம ஒன்று இன்றைக்கி எடுத்திருக்கோம். R3னுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,400. ஓகேவா, R2 தான் இப்போ நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று பார்த்துருக்குறோம் R3னுடைய இது என்ன பார்த்தீங்கன்னா 22,400 மேலே மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,150 22,157. அடுத்து வந்து R2 ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது வந்து 22,269. R3 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 22,400. ஸோ இதுதான் வந்து நிப்டியினுடைய நாளைக்கான ப்ரெடிக்ஷன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய சார்ட்டில் அது எப்படிலாம் ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம இந்த R2 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்தது என்றைக்கு அப்படின்னா கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி அதோடைய லோ க்ளோசிங், அந்த லோ இருக்கு இல்லையா, க்ளோசிங் முடிஞ்சது இந்த இடத்துல தான், லோவும் இந்த இடத்துல தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் தான் க்ளோசிங் நடந்திருக்கு, இந்த இடம் தான் லோவாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு வந்து 22,269 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அப்போ இது R2வாக இருக்கும் நமக்கு வந்து.
அதே மாதிரி மார்க்கெட் மேலே, அதாவது இதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா R3ன்னு ஒன்று எடுத்திருக்கோம். R3 வந்து 22,400 அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அந்த 22,400 அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டேட்டில் ஏப்ரல் ஏப்ரல் 15ஆம் தேதி ட்ரேட் நடந்த ஹை, அதாவது என்னென்னா வேல்யூ ஏரியாவுடைய ஹை இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து 22,400 அப்படிங்கிறது R3 கிடச்சிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ப்ரீவியஸாக ட்ரேட் வந்து நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி S1 S2வில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். S1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,000 ஆக்ட் ஆகும். 22,000 நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ட்ரேட் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச் 26ஆம் தேதி ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு மார்ச் 26ஆம் தேதிக்கு. ஓகே, அடுத்து வந்து அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 21, மார்ச் 21, 22, 23 இந்த தேதிகள்லாம் அது இந்த S1 அப்படிங்கிற லெவலில் நிறைய ட்ரேட் நடந்திருக்கு. S2 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். S2லையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய நாள் அதில் ட்ரேட் நடந்திருக்கு. 21, 930, 900 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து S2 ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ S2லையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நிறைய ட்ரேட் நடந்திருக்கு, நிறைய மல்டி டைம் அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. ஓகே, R1, R2, S1, S2, R3 அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ட்ரேட் நடந்திருக்கு. ஏன்னா கூடுதலாக நம்ம வந்து R3ங்கிறத ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வந்து இன்றைக்கி. எதனாலலாம் அது நான் இன்னும் வரக்கூடிய நாட்களில் சொல்கிறேன், எதனால் நம்ம அதை வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு R3யாக நம்ம எடுத்துக்கிட்டோன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நன்றி. அந்த இடத்த இது பண்ணிடுடா.